வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இறைநிலை இயல்புகள் காட்சியாகும். அகத்தவத்தில் உயிர்மேல் மனம் வைத்து அறிவை அமைதி நிலைக்கு கொண்டு வருவது முதற்செயல். உயிரை உணர்வாய் பெறும் இந்த தவமுறையை குருவின் மூலமே கற்றுக்கொள்ள வேண்டும். பிறகு இதுவரையிலும் அறிவிலே பதிந்துள்ள வினைப்பதிவுகளின் தன்மை உணர்ந்து நலம் விளைக்கும் புதிய முறையிலே திருப்பி பழகுமுறை அடுத்த தொடர் செயல். இவற்றை முறையே மனமடக்க ஓர்மை பயிற்சி என்றும் அகத்தாய்வு என்றும் கூறுகிறோம். இவ்விரு பயிற்சிகளின் போதும் வாய் திறந்து பேசுவது முரண்பாடான செயலாகும். எனவே மௌனமாக இருக்க வேண்டியது இன்றியமையாததாகும். முழு நோக்கம் மன அடக்கம். சடங்கு வாய் திறந்து பேசாமை. வாய் மூடி பேசாதிருந்து மனம் ஓர்மை பயிற்சியோ அகத்தாய்வோ இயற்றாமல் இருந்து மௌன நோன்பு என்பது முழுமையாகாது. மனிதன் பேசுவது தனது அறிவினை அனுபவங்களை பிறருக்கு எடுத்து கூறி மற்றவர்களும் பயன்பெற செய்யும் தனது சேவைகளை பிறர் உணர்ந்து கொண்டு தக்கபடி உதவி செய்ய பெறுவதற்குமே ஆகும். மனச்சீரமைப்பை பெறாதவன் பேசினால் தவறான பயன்களும் துன்பங்களும் அல்லவா விளையும். இதனை ஒரு சித்தர் பெருமான் குறிப்பிடுகிறார். சினம் அடங்கா கற்றாலும் சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடங்கா கல்லார்க்கு வாய் ஏன் பரபரமே. மனம் செம்மை பெறாதவர்கள் பேசுவதால் என்ன பயன் என்று வினவுகிறார். திருவள்ளுவர் கூறும் அறிவுரையையும் இங்கு நினைவு கூர்வோம். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறில் வைத்துவிடும். தன்முனைப்பை அடக்கி அகண்டாகார பேராற்றலோடு தன்னை இணைத்து கொண்டால் இறையருள் சுரந்து இன்பம் ஓங்கும். இல்லையேல் துன்ப இருளில் ஆழ்த்திவிடும் என்பதே கவியின் கருத்தாகும். மௌன நோன்பில் மனமடக்கி தற்சோதனையில் ஈடுபடும் போது இறைநிலையின் இயல்புகள் அனைத்தும் அறிவிற்கு காட்சியாகும். இப்பெரும் பேச்சினை இறைவன் என்னுள் பேசுகிறான் என்றும் உள்ளுணர்வு என்றும் அறிஞர்கள் கூறுகின்றனர். வாய்ப்பினை வாழ்வில் ஏற்படுத்தி கொண்டு ஒரு நாள் 10 நாட்கள் 15 நாட்கள் என்ற அளவில் மௌனம் நோன்பு ஏற்பதில் மும்மலங்களும் கரைந்து ஆன்மீக அறிவு ஓங்கி வாழ்வில் தெளிவும் அமைதியும் இனிமையும் விளையும். வாரம் ஒரு நாளோ மாதம் ஒரு நாளோ குறித்து கொண்டும் மௌன நோன்பு ஆற்றி பிறவிப் பயனை அடையலாம். அருள்வடிமிக்க வாழ்வினை பெறலாம். அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க ஆண்டு.